மாணிக்கம், வருஷம் இப்படி கேடு சொன்னா நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு நாக்கு அடிக்கிறதா? ஏவே உண்மையிலே என் நிலத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதே உனக்கு? யார பார்த்து என்னவே சொன்னேன்? பின்ன என்னவா? நானும் பாக்குறேன். கையில பணம் இல்லாதப்பெல்லாம் வந்து இந்த பத்திரத்தை காட்டி என்ன மிரட்டுறியவே. பேச்ச மாத்தாத, பணத்துக்கு பண்ணி சொல்லு. கைப்புறத தந்துடுறவே. இந்த கெழு தவறிச்சு ரோட்ல நீ நிப்ப, நிலத்துல நான் நிப்பேன். ஜாக்கிரதை. கையெழுத்து போட்டா திருட்டு மீதி வெளியே போட்டுக்கிய. கையெழுத்து கொஞ்ச நேரத்துல வெளியில வரும். கையை நீட்டிக்கிட்டே இரு. எனவே உலகத்தார் கண்ணுக்குதான் நீ என் மகனும் புருஷனும் கொண்டாட்டிக்கணும். உங்களுக்குள்ள எந்த விதமான உறவும் இருக்கக்கூடாது. மாமா ஏமான்னு கூப்பிடுறேன் தெரியுமாவுல? சாமி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். மாமாவுக்காக மருமக விரதம் இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்லைங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவரு மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாம்பார். உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைன்னாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? உட்கார் 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 உட்கார். சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா. சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு. போய் கை கட்டிட்டு வா. போடா போடா போ. என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு. இப்படி அரை வயிறு ஆரம்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு ஆரம்பிச்சுட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான், தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி. படுபாவி பையன். ஆடு ஆடுமா? எனக்கு வேண்டாங்க. ராஜாத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொண்டு தண்ணி வேணுமா? என்னமா என்ன கொண்டு வந்திருக்க? அவள் பாயசம் வச்சேன்க்கா, உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ? 2 பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா?
நல்லபடியா இருக்காரு. அம்மா ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூர் படுத்துருவான். ஜாக்கிரதை. இல்ல திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துடாதீங்க. நாளைக்கு வேலை இருக்குது இல்ல, சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. நீ எங்கய்யா இங்க வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இந்தப்பா இங்கதான் இருக்கு. ஐயா இந்த படத்தை சும்மா காமிச்சு என் மனசை படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கேன். ஐயா பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும். என்ன நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாத்தியா? ஆமா. என்ன உன் மாம வந்து அரக்கு இருக்குன்னு எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல அரிக்கிறது சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிச்சா சொல்லுவேன், நான் சொல்லிட்டேன். நீயா உரங்கு கடிச்ச மாதிரி பண்ணிடுவியா? விடு, நான் சொன்னால ஞாபகம் வச்சுக்க. சத்தியமா உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு? வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன். வேண்டாங்க, விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? வா. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. விரதம் இருக்குதா, அதை போய் என்ன சொல்ல பண்றேன்? இவ விரதம் எனக்கு புதுசா இருக்கு, புரியாதான் இருக்கு. தம்பி உனக்கு புரியாதுடா, வயசு கோளாறு. எனக்கு புரியாதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கா? முடியாது. இவ பேச்சுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதலடா தம்பி. அப்பா, உங்க பேச்சுல கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இத பத்தி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இருந்தா சரிப்பட்டு வரேன். இவளையும் கூட்டிட்டு ஊட்டியில போய் ஒரு மாசம் இருந்துட்டு வரேன். இப்ப போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். தம்பி தாயா போற நோக்க பார்த்தா ரயில பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான் போல இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். மாமா, வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? இப்பயே துணிமணி எடுத்துக்க. முதல்ல வாரத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போகும். என்னடே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன முறைக்கிற? மரியாதை சொல்றேன். என் பையன் தான் பட்டணத்துல படிச்சவன், கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இந்த ஊர்ல பரம்பரையா இருக்கிற கழுதை இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? பெரிய வீட பார்த்த உடனே அடிக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக உங்க பிள்ளைங்களே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. நேரத்தை கழிக்கணும். உன்னை ஒரே கல்யாணி